வணக்கம். நான் டாக்டர் மோகன் பாபு, பல் மருத்துவர், வேர் சிகிச்சை நிபுணர். பல பேர் பல்லு கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது நினைக்கிறாங்க. பல் கரை அப்படிங்கிறது பொதுவாக ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை தான் அதிகப்படுத்திக் கொண்டானது. இது இல்லாமல் நிறைய பல்கரைகள் பிரச்சனைகளும் இருக்குது. பொதுவாக இருக்கிறது ஃப்ளோரோசிஸ் அப்படிங்கிற பிரச்சனை தான். இதுக்கு வழக்கமாக வீட்டிலேயே ரெமெடி தேடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய அசிடிக் சப்ஸ்டன்ஸை அந்த பல்லு மேலே தேய்க்கிறதுக்கு, இல்லை நிறைய அப்ரேசிவ்ஸ், அந்த உராய்வு தன்மை உள்ள பொருட்களை பல்லு மேலே தேய்க்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. இதன் காரணமாக பல்லு நமக்கு தேயுமே தவிர அதன் காரணமாக நமக்கு பல்லுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு, அந்த பல்லு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ அது மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் டூத் ஒயிட்டனிங்க்கு பண்ண வேண்டாம். பெரும்பாலும் இந்த இடத்துல ப்ளீச்சிங் சோடா, பேக்கிங் சோடா அந்த மாதிரியான பொருட்களை நிறைய உபயோகப்படுத்தி பல்லில் நிறைய சேதங்களை உருவாக்கிக்கிட்டு நம்மளை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எதுவும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு டூத் ஒயிட்டனிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டூத் ப்ளீச்சிங் ஒரு டென்டல் ப்ளீச்சிங் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அது உங்கள் பல் மருத்துவரை நாடினீங்கன்னா அவங்க சேஃபாக உங்களுக்கு டூத் ஒயிட்டனிங் பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி தவறான முறிவுகளை நீங்களே செய்து பற்களை பாழாக்கிக்க வேண்டாம். நன்றி.